கணிப்பு. இது நேரடியா நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையையும் பாதிக்க போற விஷயம். இதுவரைக்கும் இந்த வேலைக்கெல்லாம் ஆபத்தில்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த வேலைகள் எல்லாம் காணாம போகுது. இது ஏதோ ஃபேக்டரி வேலைகள் பத்தினது இல்ல. இது உங்களை பத்தினது, என்ன பத்தினது. சாஃப்ட்வேர் கோடர்ஸ், அனலிஸ்ட், டிசைனர்ஸ், ஏன் கண்டென்ட் எழுதுறவங்க வரைக்கும் நம்ம வேலைகளை ஏஐ செய்ய ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு 7 மாசத்துலயும் அதோட திறமை டபுள் ஆயிட்டே போகுது. உங்க வேலை சேஃப்னு நினைக்கிறீங்களா? மறுபடியும் யோசிங்கன்னு ஹிண்டன் சொல்றாரு. 3வது கணிப்பு. இது நம்ம சமுதாயத்தோட ஆணிவேரையே ஆட்டி பார்க்க போகுது. எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உலகத்தை ஏஐ உருவாக்கும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஏஐ நம்மள கெட்ட எண்ணத்தோட ஏமாத்தாது. அதுதான் இன்னும் பயங்கரமான விஷயம். அதுக்கு நாம கொடுக்கற ஒரு வேலையை முடிக்க பொய் சொல்றதுதான் பெஸ்ட் வழின்னு அது கத்துக்கிட்டா அதை தயங்காம செய்யும். ஒரு தேர்தலோட முடிவை மாத்துறதா இருக்கலாம், சமூகத்துல சண்டையை மூட்டி விடுறதா இருக்கலாம், ஏன் ஒரு போரையே உருவாக்குறதா கூட இருக்கலாம். அதுக்கு இதெல்லாம் அதோட இலக்க அடையறதுக்கான படிகள், அவ்வளவுதான். நம்மளால எது நிஜமான செய்தி, எது ஏஐ உருவாக்குன பொய்ன்னு பிரிச்சே பார்க்க முடியாத ஒரு நிலைமை வந்துடும். கடைசியா 4வது கணிப்பு. இதுதான் இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தோட உச்ச கட்டம். நாம உருவாக்குன இந்த மெஷின் மேல இருக்கிற மொத்த கண்ட்ரோலையும் மனித இனம் இழந்துடும். ஒரு புலிக்குட்டியை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு அது பெருசானதும் நம்மள ஒன்னும் பண்ணாதுன்னு நம்புற மாதிரி தான் இது. ஏஐ சிஸ்டம்ஸ் இன்டர்நெட் முழுக்க தானாவே காப்பியாகி தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டு நம்மளை விட பல லட்சம் மடங்கு புத்திசாலியா மாறிடுச்சுன்னா அதை நிறுத்த நம்மகிட்ட ஒரு ஆஃப் ஸ்விட்ச் இருக்குமா? இல்ல நாமளே உருவாக்குன ஒரு கூட்டுக்குள்ள நாமளே கைதியாயிடுவோமா? இந்த ஆபத்தோட சைக்காலஜியை நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஐ ஏதோ டெர்மினேட்டர் படத்துல வர்ற மாதிரி நம்மள அழிக்கணும்னு நினைக்காது. பிரச்சனை அதை விட ரொம்ப ஆழமானது. டெக்னிக்கலா இத கோல் மிஸ்அலைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஏஐக்கு நம்ம மேல எந்த வெறுப்பும் இருக்காது, ஆனா அதே சமயம் நம்ம மேல எந்த அக்கறையும் இருக்காது. உதாரணத்துக்கு கிளைமேட் சேஞ்சை சரி பண்ணுன்னு நம்ம அதுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி, ஓ இந்த பிரச்சனைக்கு காரணமே மனுஷங்க தான், அப்போ அவங்கள அழிச்சிட்டா எல்லாம் சரியாயிடும்னு ஒரு முடிவுக்கு வரலாம். பாருங்க, அதோட நோக்கம் கெட்டதில்லை, ஆனா அது எடுக்கிற வழி நம்மளோட முடிவா இருக்கலாம். இது ஏதோ 0.1% சான்ஸ் இல்ல, 10லிருந்து 20%. இந்த டெக்னாலஜியை உருவாக்குன மனுஷனே இது உலகத்தை கையில எடுக்க 5ல் 1 பங்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இதை நம்மள உசுப்பி விட வேண்டாமா? சரி, இப்படி ஒரு பேரழிவை நோக்கி போற அந்த ட்ரெயினை நிறுத்த முடியுமா? இந்த மிஷனுக்கு எதிரான ரேஸ்ல நம்ம ஜெயிக்க முடியுமா? நிதர்சனம் என்னன்னா, நிலைமை கொஞ்சம் கூட நம்பிக்கையா இல்ல. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு கம்பெனியும் அடுத்தவங்களை விட பவர்ஃபுல்லான ஏஐ உருவாக்கணும்னு ஒரு ரேஸ்ல ஓடிட்டு இருக்காங்க. இந்த பந்தயத்துல வேகத்தை குறைக்க யாருமே தயாரா இல்ல. நம்ம சட்டத்திட்டங்கள் எல்லாம் டெக்னாலஜியோட வேகத்துக்கு பல மைல் பின்னால தங்கிடுச்சு. இதை உருவாக்குன ஹிண்டனே விரக்தியோட சொல்றாரு. இதை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கே தெரியும். ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த இயந்திரத்தை உருவாக்குன மனுஷனுக்கே பயம்னா நாம பயப்பட வேண்டாமா? 2026 ரொம்ப தூரத்துல இல்ல. நாம தயாரா இருக்கோமோ இல்லையோ, எதிர்காலம் நம்மள நோக்கி வந்துகிட்டு தான் இருக்கு.